ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நல்ல ஆறுதலின் நேரத்திற்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் சமாதானத்தையும் ஆறுதலையும் அருள் செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நிச்சயமாக செய்வாராக. வேதத்தில் ஒரு பகுதியை பார்ப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுக்கவும் வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு என்னென்ன விதமான காரியங்களை சொல்லுகிறாரோ, தேவன் சொல்லுகிற வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால், தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களை உங்கள் குடும்பத்தாரிடத்திலும் உறவுகளிடத்திலும் உடைய நண்பர்களிடத்திலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஒரு மேன்மை அடைவீர்கள், ஒரு உயர்வை அடைவீர்கள் என்று கீழ் தட்டுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானாலும் உங்களை மேன்மையான ஒரு மேலான இடத்திலே கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செயல்படுகிற பொழுது, அவருடைய வார்த்தை உங்களுக்கு என்னெல்லாம் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, தேவ வார்த்தையின்படி அவருடைய பிரமாணத்தின் கட்டளையின்படி நடக்கிற பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்திலே தலை குனிந்து போனீர்களோ, எந்த இடத்திலே உங்களை அவமானப்படுத்த நினைத்தார்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். கீழாக இருந்த ஸ்தோத்திரம் உங்களை எந்த அளவுக்கு தரைமட்டமாக நினைத்தார்களோ, கீழ்மட்டமாக நினைத்தார்களோ, கீழ்த்தரமாக நினைத்தார்களோ, அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அவருடைய வார்த்தையின்படி செயல்படுங்க. வேத வாக்கியத்தின்படி, பிரமாணத்தின்படி நீங்கள் செயல்பட்டால், நல்ல ஜெபியுங்கள், வேத வாசியுங்கள், தேவ வாக்கின்படி நடந்து வாழ்ந்து காட்டுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்கும் விதமாக உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாய் உன்னதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you.